அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பீட்ரூட் பொரியல். ஸோ ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சமைச்சிட்டாங்க. பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இப்போ சாம்பார் வைக்க போகிறாங்க, அப்படியே பார்ப்போம். அடுப்பில் கடாய் வச்சு கடுகு போட்டுட்டாங்க. அடுத்தது கருவேப்பிலையா போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ கருவேப்பிலை போடலாம். இது பேர் என்ன? இது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை அப்படியே கொஞ்சம் லைட்டாக தள்ளிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு கிண்டிக்கலாம். அப்புறம் மூடிடலாம். தட்டை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாருங்கள், பீட்ரூட் இப்போ தான் சீவிட்டு இருந்தாங்க. நீங்கள் பீட்ரூட் சீவலாம். சாப்பாடு ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன காய்கறி எதுவும் கிடையாதா? வெஜிடபிள் பருப்பு சாம்பார் தான். பருப்பு சாம்பாரா? சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் வேக வச்சு பருப்பு சாம்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார். வெஜிடபிள்ஸ் எதுவும் போடலை. காய்கறிகள், கத்திரிக்காய், மாங்காய் இது மாதிரி எதுவுமே போடாமல் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு மட்டும் வச்சு வந்து பருப்பு சாம்பார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வைக்கிறாங்க. பீட்ரூட் வந்து பொரியல் ஒரு சரியான காம்பினேஷன் தான். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இதை பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கலாம். சாப்பாடு சமைச்சிட்டா தானே. நேற்று என்ன வீடியோ போட்டோம்? நேற்று ரசம் சிக்கன் கிரேவி. நேற்று எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சிக்கன் கிரேவி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். துருவு பார்ப்போம். கை ஃபுல்லாக சிவப்பாயிடும். கையை காமி பார்ப்போம். பாருங்கள், கை ஃபுல்லாக சிவப்பாயிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு தானே ஆட் பண்ணுவேன். கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஆமாம், இது கிள்ளி போட்ட சாம்பார்னு தான் சொல்லுவாங்க. இதை கிள்ளி போட்ட சாம்பார்லாம் இல்லை, நார்மலான பருப்பு சாம்பார். நார்மலான பருப்பு சாம்பார், பீட்ரூட் பொரியல் அருமையான காம்பினேஷன் தான். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆவி வந்துருச்சு, கொதிச்சிச்சான்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சரியான ஸ்மெல்லாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது வாசனை. இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தண்ணியாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுமா? ஓகே, வேணும்னா அப்புறம் கூட கொதிக்க விட்டுக்கலாம்ல பீட்ரூட் செஞ்சுட்டு. ஸோ ரெடி ஆகிட்டு இறக்கிடலாமா? மூடி இப்படி இறக்கி சாப்பாடு கூட வச்சிடலாம். ஆல்ரெடி சாப்பாடு தயாராக இருக்கிறது. பாருங்கள், சாப்பாடு சாம்பார் ரெடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். ஓரளவுக்கு வதவுனா போதும். அடுத்து பீட்ரூட்டு ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான்.
மூடி வச்சிடலாமா? தண்ணி கொஞ்சம். அவ்வளோதான் காய்ஸ். கொஞ்ச நேரம் அதை வேக வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நல்லா ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ஒரு அருமையான பீட்ரூட் பொரியல். நல்ல ஒரு ஸ்மெல். விறகடுப்பில் செஞ்சாலே அது ஒரு தனி சுவை தான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாமா? இறக்கி வச்சிடலாம். ஃபைனல் அவுட்புட் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சாப்பாடு, அடுத்தது சாம்பார், பருப்பு சாம்பார். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான சாம்பார். அடுத்தது விறகு அடுப்பில் செய்த பீட்ரூட் பொரியல். ஒரு அருமையான பொரியல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.